இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். டுடேஸ் பைபிள் verse, The Lord will guide you continually. Isaiah chapter 58 verse 11. பெர்சிய பேரரசராகிய அர்தசஷ்டாவிடம் நெகேமியா வேலை பார்த்தார். ஒரு நாள் ராஜாவுக்காகவும் ராணிக்காகவும் திராட்சை ரசம் எடுத்து வைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது நெகேமியாவிடம் ராஜா, நீ ஏன் கவலையுடன் இருக்கிறாய் என்று கேட்டார். அப்பொழுது நெகேமியா மெதுவாக ராஜாவை நோக்கி, ராஜா, என் சொந்த ஊர் அழிந்து கிடக்கிறது என்றார். உடனே ராஜா நெகேமியாவை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். உடனே நெகேமியா என்ன செய்தார் தெரியுமா? அவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார் என்று நெகேமியா 2 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கலாம். ராஜாவுக்கு முன்னால் நின்று அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த வேளையிலும் கூட நெகேமியா ஜெபம் பண்ணினார். ஜெபித்துவிட்டு ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். அவரை அனுப்ப ராஜாவும் சம்மதித்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் எப்போதும் தேவனிடத்தில் ஜெபிக்கலாம். எப்போது கேட்டாலும் தேவன் பதில் தருவார். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனிடம் ஆலோசனை கேட்பது நல்லது. எப்போது வேண்டுமானாலும் தேவனோடு பேசலாம் எனும் மனநிலையில் நாம் இருக்க வேண்டும். வேலை சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கும் போது கூட தேவனுடைய வழி நடத்துதலுக்காக ஜெபிக்கலாம். நம்முடைய உள்ளம் எப்போதும் தேவனுக்கு திறந்திருக்க வேண்டும். எப்போது பேசினாலும் தேவன் பதில் தருவார். நாம் எதிர்காலத்தில் செல்ல வேண்டிய பாதையை அறிந்து கொள்ள தேவனிடம் மட்டும் ஜெபிக்க வேண்டும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.